என் பேர் சாய் பிரியங்கா ரூத். ரூத் தான் என்னோட பேர் ஆக்சுவலி. ஆமாம், எங்கள் அப்பாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 yearsக்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை. ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், இரவில் நிழல், அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு. ஸோ ஓடிடியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான். சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் நாள் கால் பண்ணார், இதுதான் கேரக்டர், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், இவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் த டீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம். அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட், இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில். அண்ட் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும், அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் த மீடியா அண்ட் ப்ரெஸ் டு சப்போர்ட் ஹியர். கேம் ஹியர் டு சப்போர்ட் பயமறியா பிரம்மை. இந்த படம் பற்றி நிறையா சொல்லலாம். ஏன்னா 2022 இந்த படம் ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த படம் ஜேடி ப்ரோ ஆகட்டும், ராகுல் அண்ணா ஆகட்டும், அந்த டீமே இது வரைக்கும் நான் பார்க்காத டீம். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அவங்க எடுக்கிற சினிமாட்டோகிராஃபி ஆங்கிளாக இருக்கட்டும், ராகுல் அண்ணா சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், கொஞ்சம் நடிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. எப்படி நம்ம பண்ண போகிறோம், இது கரெக்டாக வருமா, இல்லை நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நடிக்க தெரியுமா, நம்ம அவ்வளோவா நடிக்க தெரியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ராகுல் அண்ணா உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்டர் மாதிரி அவங்க பழகலை. எல்லாமே ஒரு ஃபேமிலி, எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி என்ன ஒரு சின்ன தம்பி மாதிரி பார்த்து தான் எல்லா விஷயத்துலையும் இது நீ இப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி நீ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜேடி அண்ணா, ராகுல் அண்ணா, ஃபார் பிரவீன் அண்ணா, நந்தா அண்ணா, குரு சோமசுந்தரன் சார். அவர் நிறைய படத்தில் பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர், இப்படி நடிக்கிறாரு, நம்மளால இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அப்புறம் அந்த மின்னல் முரளி படத்தில் பார்த்துலாம் எப்படி இந்த மாதிரி நடிக்கலாம், சரி ஓகே நம்மளும் நல்லா பண்ண முடியும்னு நினச்சி ஸோ நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும். ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற உங்களுக்கு தான், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. உங்களை அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பயமறியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு 11:30க்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ராட்சசனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஆனால் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது சொல்லு கீர்த்தினா, இல்லைண்ணா உங்களுக்கு ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோன். ஓகே சார், உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன். ரைட் சார், எப்போன்னு சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள். இல்லை சார் காலையில் வரணும் சார் அப்படின்னாரு. ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ நம்ம என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும். ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே பரிச்சயமானவங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் சவுண்டு இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு
5 minutes 6 minutes நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கும். அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது, ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போகும். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்ட் ஆகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு அண்ணன், ஹரிஷ் உத்தமன், இவங்க கூட ஒர்க் பண்ணது. ஏன்னா நாங்கள் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட போர்ஷன் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் தான் டீசர் பார்க்கும்போது தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மாலை வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பயமறியா பிரம்மை இந்த படம் எனக்கு கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்ட நபர் நம்ம டைரக்டர் கபாலி, ராகுல் கபாலி அவங்க தான். ரீசன் என்னென்னா, எனக்கு இந்த படம் கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது, அவர் பேசிக்கலி ஒரு பெயிண்டர், இன்டர்நேஷ்னல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி, ராகுல் சார். அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான். ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போதே பிகாசோவோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் ஒரு யூஸ்வலாக உள்ள தமிழ் மூவியில் இருக்கிற ஜேனரை விட்டு இது வேற ஒரு ஜேனரில் அவர் கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுது. ஸோ படித்து முடித்த உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் கொஞ்சம் சட்டில்டாக பண்ணேன். சட்டில்டாக பண்ணும்போதே அவர் சொன்னார், விஸ்வன் சார் நான் உங்களுக்கு மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டதே கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன். கபாலியில் நீங்கள் தலைவர் கூட ரொம்ப கலகலகலன்னு பண்ணியிருந்தீங்க, சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ டே 1 நான் அந்த ஷார்ட்ல ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கூட அந்த கேரக்டர் என்னுடைய கேரக்டர் டிராவல் ஆக போகுது. ஸோ அது கலகலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால, அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டே 1 அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் அது நம்ம குரு சோமசுந்தரன் அண்ணா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. டே 1 நான் எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு டேக் 2 டேக்கில் நான் ஓகே பண்ணிடுவேன், எந்த ஷார்ட்டாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷாட் போச்சு, பாண்டிச்சேரியில் எடுத்தோம். ஒரு செட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஷாட் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக ஒரு 5.5 minutes கட் சொன்னார். சிங்கிள் டேக்கில் எடுத்தாங்க அந்த ஷாட். 5.5 minutes முடித்த உடனே கட் சொல்லி முடித்த உடனே டேரக்டர் கிட்ட போனால் சூப்பராக இருந்துச்சு விஸ்வந்த் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஸோ ஓகே டேக் ஓகே போல இருக்கு அப்படின்னு நினச்சி பயங்கர ஹாப்பி. சோமனட்டையும் கூப்பிட்டு கேட்டாங்க. சோமன் எப்போவுமே 1 or 2 3 டேக்ஸ் எப்போவுமே தி பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. ஸோ ஒரு 1 or 2 டேக் போகும்போது இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஸோ சோமன் நான் ஒன் மோர் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே 5.5 minutesலேருந்து அடுத்து ஒரு டேக் பண்ணுறோம். அது ஒரு 6.5 வந்துச்சு. 1 மோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட் போகிறாங்க. 8 வந்தது. அதுக்கப்புறம் 9.5 வந்தது. பிரேக் என்னென்னா லஞ்ச் பிரேக் விட்டாங்க. நான் நினச்சேன் அந்த ஒரு ஷாட் முடிச்ச பிறகு வேற ஒரு லொக்கேஷன் போகிறோம் பொழுது அவ்வளோதான் அந்த சீன் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேன். பட் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு. ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் 5:45க்கு. ஒரே ஷாட்டு தான். டைமிங் 15 minutes சிங்கிள் டேக்கில் பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம். இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் ராகுல் கபாலி. ரீசன் என்னன்னா, அவர் ஒரு டேக்கல் லேஸ்ல ஓகே பண்ண மாட்டாரு. நான் மார்னிங் 9 o'clock 9:30 ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்கு, ஹாப்பியா அடுத்த ஷாட்டுக்கு இறங்கி லொகேஷன் ஷிஃப்டிங் நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த லொகேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவா அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா எடுத்தாங்க. 15 minutes சிங்கிள் டேக்ல அதை பண்ணியிருக்கோம். நீங்க அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த கட்டமாக இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் ராகுல் சாரை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா பேசிக்கலி அவர் கிட்டத்தட்ட ஒரு 17 country பைக்லேயே வேர்ல்டு முழுக்க ரைடு போயிருக்கிறார். ஸோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்தில் ஒரு பெயிண்டிங்காக அழகாக எழுத்துக்களோட பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதே நேரத்தில் ஜாம்பவான் குரு என்ன சிங்கிள் டேக்கில் எந்த விஷயத்தையும் லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. பெட்டர்மெண்ட் கொடுத்தாலும் ஃபைனல் டேக்கில் உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு ஹீரோ ஜெகதீஷ் சார்
ரொம்ப நல்ல ஒரு பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு நபர் அவர். ஏன்னா எல்லாருக்கும் முதல் படமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நல்ல படத்துல அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். அண்ட் இன்றைய விழா நாயகன் கே. வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார், கலக்கிருக்கீங்க. மியூசிக் சூப்பராக இருந்தது, உங்கள் சாங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் யுத்தம் சிலையும் உங்கள் ஃபேன், அதே படத்தில் நானும் பண்ணியிருக்கிறேன். அட் சேம் டைம் இங்கே வந்திருக்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த உங்கள் எழுத்துக்கள் மூலமாக எழுதுங்க. தேங்க்யூ.